Taste the Daily. டிசம்பர் 11 கடலூர், மயிலாடுதுறை, நாகை மற்றும் டிசம்பர் 12 செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 12 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மயிலாப்பூரில் மழைநீர் வடிகால்வாய் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவாரா ஒப்பந்ததாரர்? திமுக ஆட்சியில் திறமையில்லாத ஒப்பந்ததாரர்களால் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லா அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் மலையில் பக்தர்களை அனுமதிப்பது குறித்து அண்ணா பல்கலைக்குழு ஆய்வு. மலையின் மண் தன்மை மற்றும் பக்தர்கள் மலை மீது செல்ல சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலையில் மகாதீப கொப்பரை கொண்டு செல்லும் பாதையில் ஏற்பட்ட மண் சரிவால் புதைக்குழி போல மாறிய பாதைகள். புவியியல் வல்லுநர்கள் அண்ணாமலையார் மலையை இன்று ஆய்வு செய்த பின்னர் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பக்தர்கள் மலையேறுவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என தகவல். கடந்த 3 ஆண்டுகளாக 34.5 லட்சம் காலாவதியான மின் மீட்டர்கள் மாற்றப்படாததால் டான்ஜெட்கோவுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள அவலம். ஸ்டாலின் அரசும் அவரது மின்துறை அமைச்சரும் குடும்ப வருவாயில் செலுத்தும் கவனத்தை அரசன் வருவாயிலும் செலுத்த மக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1500 பேர் இன்ஃப்ளூயன்சா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமீபத்திய மழைக்கு பிறகு அக்டோபர் முதல் நவம்பர் வரை காய்ச்சல் பாதிப்புகள் 2 மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காவிரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மீண்டும் முன்னெடுத்துள்ளதாக தகவல். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஸ்டாலினின் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். நீலகிரியில் மயக்க மருந்து செலுத்தி ரேடியோ காலர் கருவி பொருத்தும் பணியின் போது மயக்கமடைந்த வரையாடு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் வனத்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளில் கதவு திறக்கப்படாததால் தவித்த 15க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ரயிலில் பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். ஸ்டாலின் அரசு சொற்ப தொகையை நிவாரணமாக அறிவித்துவிட்டு அதையும் முறையாக வழங்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே நடுக்கடலில் உயிருடன் தத்தளிக்கும் மாடு. மாட்டை மீட்டு தருமாறு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு மாட்டின் உரிமையாளர் கோரிக்கை. சென்னை தரமணி பகுதியில் ஐடி நிறுவன கட்டுமான பணி காவலாளியிடம் இருந்து 2 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மெத்தப்பட்டமைன் போதை மாத்திரைகள் விற்ற கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் புத்தகப்பை சுமக்க வேண்டிய மாணவர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் அவலம். ஈரோடு அருகே 54,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ரயில் நிலையங்களில் 24 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடுத்தடுத்து வீடுகளின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதால் பரபரப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடக்கும் கொள்ளை சம்பவங்களால் நிம்மதி இழந்து தவிப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருவாரூர் அருகே செல்போன் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட நபரிடம் இருந்து 100 கிராம் கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக அம்பர்கிரிஸ் வைத்திருந்த மூவர் சிக்கினர். 2.7 கிலோ எடையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அம்பர்கிரிஸை வாட்ஸ்அப் மூலம் விற்க முயன்றது விசாரணையில் அம்பலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விவசாய மின் இணைப்புக்கு லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஊழியர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் பாலியல் அத்துமீறல் அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். சென்னை கோயம்பேடு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட முதியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் அருகே பெண் போலீஸ் கையை பிடித்து தகராறில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி சிக்கினார். திமுக ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே நகைக்காக கைக்குழந்தையின் தாய் கத்தியால் குத்தி கொலை. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினரின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சேந்தமரம் அருகே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை அரிவாளால் வெட்டியதில் உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெளியில் நடமாடவே மக்கள் அச்சம். சென்னையை அடுத்த ஆவடியில் போதிய உபகரணங்களின்றி கழிவுநீரை கைகளால் சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்கள். சமத்துவம் சமூக நீதி என மேடைக்கு மேடை வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலினின் அரசு துப்புரவு பணியாளர்களுக்கு போதிய உபகரணங்களை வழங்காதது ஏன் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 866வது நாளாக கிராம மக்கள் போராட்டம். விமான நிலைய திட்டம் கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என மத்திய மாநில அரசுக்கு எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். விதவிதமான வடிவமைப்புகளில் பல வண்ணங்களில் விற்பனைக்கு தயாராகி வரும் விளக்குகள். பென்சல் புயல் பாதிப்பின் போது கடலில் உயிருக்கு போராடிய கேரள மீனவர்களை மீட்டுக் கொண்டு வந்த தமிழக மீனவர்களுக்கு குவியும் பாராட்டு. கேரள மீனவர்களின் நாட்டுப்படகு சூறைக்காற்றில் சிக்கி மூழ்கும் பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானது. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் அலைமோதிய மக்கள். வஞ்சிரம், கொடுவா, ஷீலா உள்ளிட்ட மீன்களை வாங்கிச் சென்ற மீன் பிரியர்கள். ஞாயிற்றுக்கிழமையான இன்று கடலூர் துறைமுகத்தில் மீன்களை வாங்க குவிந்த மக்கள். மீன்கள் விலை குறைந்ததே காணப்பட்டதால் அதிக அளவில் மீன்களை வாங்கிச் சென்ற அசைவ பிரியர்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து அராஜகம். மைனாரிட்டி பாஜக அரசும் திராவிட மாடலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அறுந்து கிடந்த உயர் மின்னழுத்த கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி விவசாயி பலி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மின்கம்பிகளை முறையாக பராமரிக்காததால் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என மக்கள் வேதனை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கட்டிடப் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த 6 வயது சிறுவன் பலியான அவலம். பள்ளத்தில் தேங்கி இருந்த மழைநீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை செங்கல்பட்டு இடையே ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்சார ரயில் சேவை குறைப்பு. கூடுதல் பேருந்துகளை இயக்க ஸ்டாலினின் திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல்.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆன்லைன் முன்பதிவு நிறைவு. ஆன்லைன் முன்பதிவு கட்டுப்பாடுகளை தளர்த்தி கூடுதல் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிக்க பக்தர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் 4ஆம் நாளில் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி காமதேனு கர்ப்ப விருச்சகம் வாகனத்தில் மாடவீதி உலா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கொடைக்கானல் மலை கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற வினோத சேத்தாண்டி திருவிழா. ஆயிரக்கணக்கான ஆண்கள் உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு கொண்டாட்டம். டெல்லியை நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீச்சு. விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்க மனமில்லாமல் மைனாரிட்டி பாஜக அரசு அராஜகம் செய்வதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்பின் வெற்றிக்கு உதவிய எலான் மஸ்க். தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்த எலான் மஸ்க் 2286 கோடி ரூபாய் செலவழித்ததாக தகவல். அடிலைடில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி.